அகிலா திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்குடா ஜீவா. டேய், இனிமேல் அவ என்ன சொன்னாலும் நீ அவ வீட்டுக்கு போகாத. ஆ. இனி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அவ விஷயத்த நான் பாத்துக்கிறேன். மதினியை விட்டுட்டு இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. என்ன? ம். ஏய், அந்த குழந்தைய நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குடா. டேய், அது அவ குழந்தை, அவ பாத்து பாடா. நீ இது நாள் வரைக்கும் ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும். திரும்பி போய் எதுலயும் மாட்டிக்காத. ஆ. டேய், மதினி உன்னை நம்பி வந்திருக்காங்கடா. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா சத்தியமா தாங்கிக்க மாட்டாங்கடா. புரிஞ்சுக்கோடா. டேய், மதினி ரொம்ப நல்லவங்கடா. முதல்ல அவங்கள நல்லா பாத்துக்கோ. ஆல்ரெடி அப்பத்தா அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு. மதினி தங்கச்சி மேல இருக்க கோவத்தெல்லாம் மதினி மேல காட்டிக்கிட்டு இருக்கு. ஆ, எனக்கும் தெரியும்டா ஜீவா. தேன்மொழி இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. அப்பத்தா கிட்டயும் என்னால எதுவுமே சொல்ல முடியல. நீ அதெல்லாம் விடுறா. நீ மதினி கூட இரு, அது போதும். ம். அந்த அகிலா விஷயத்த விடு. இனிமே போன் பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அவளை. மனோ, இனி நீ அந்த பக்கமே போக கூடாது, சரியா? ஆ. ம். சரிடா. சரி, நீ போ. டென்ஷன் ஆகாது. ஆ. ம். இந்த அகிலா விஷயத்த என்ன பண்றது? அவ வேற மனோவுக்கு ரொம்ப குடைச்சலா இருக்காளே. மீனாட்சி, மா இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவல்ல? வந்துருவேம்மா. நேத்து கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏய் மீனாட்சி, தேன் கிட்ட பேசணும் போல இருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ணேன். காலையிலேயே அவளுக்கு கால் பண்ணேன், அவ ஃபோன் எடுக்கல. நம்மளெல்லாம் மறந்துட்டா போல. ஏய், அப்படியெல்லாம் மறப்பாளா? ஏதாவது வேலையில இருந்திருப்பா. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரேன். உன் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டியே. ஃபோன் பண்ணு. மீனாட்சி, சொல்லுடி. என்ன தேனு, ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? ஏய், பாக்கலடி, வேலையா இருந்த. ஏய், ஸ்பீக்கர்ல போடு. அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, இரு நான் ஸ்பீக்கர்ல போட்டேன். ஆ, சரி போடு. ரொம்ப நேரமா பிஸியா இருக்க போலயேக்கா. ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன தூங்கிட்டு இருந்தியா? இந்த நேரத்துல போய் யாராவது தூங்குவாங்களா? நாங்கெல்லாம் தூங்க மாட்டோம். மேடம் புதுசா கல்யாணம் ஆனவங்க. நேத்து நீ அமிச்ச போட்டோவை பார்த்து ஏன் கண்ணே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா இருந்த தேனு. அந்த சாரி சூப்பரா இருந்துச்சு. மாமாவே மயங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன நீ? தேனு, என்ன பேச்சையே காணோம்? ஆ? ஓஹோ, மேடத்துக்கு வெக்க வந்துருச்சா? நேத்து கொஞ்ச நேரமாச்சு தூங்குனீங்களா இல்லையா? ஏய் மீனாட்சி, என்ன இது? ஆ? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவளையும் கொஞ்சம் பேச விடு. நானா பேச வேணாம்னு சொன்னேன், மேடம் தான் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏய் தேனு, என்னம்மா இப்படி பதட்டப்படுற? ஆ? அங்க ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா. பதட்டப்படாம இருமா, சொல்லுமா. ஏதாவது டென்ஷன் ஆனாதானே அக்காவுக்கு வாய் திக்கும். இப்ப ஏன் திக்கிறா? சாந்தி முகூர்த்தத்துல பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? தேனு, சொல்லுமா. ஏதாவது பிரச்சனையா? பதட்டப்படாம சொல்லு. சொல்லு தேனு. ஆ, இல்லம்மா, ஆ. நான் நல்லாதான் இருக்கேன். நீ எதுவும் யோசிக்காத. சரி. இங்க எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குமா? நிஜமாவா? அப்பாடா, இப்பதான் தேனி எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது பாரு, சீக்கிரமாவே ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்தி என்கிட்ட கொடுத்துரு. தேனு, இத பாரு, அந்த வீட்ல எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோ. மாப்பிளைய நல்லபடியா பாத்துக்கோ. எல்லா வேலையும் செய். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு.
மீனாட்சியும் இருக்கா, அவளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு. ம். அம்மா கிட்ட இப்ப இத பத்தி பேச வேணாம். முதல்ல தேனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல சரி பண்ணுவோம். என்ன இந்த ஜிகர்தண்டா கால் பண்ணுது? கனவா? உண்மைதான். பாருடா ஜிகர்தண்டா. ஹலோ ஜிகர்தண்டா, நான் நினைச்சேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு. ஆமா, என்னமோ உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல ஒரு ஃபீலிங். அது ஏதாவது அசிடிட்டியா இருக்கும். சுடு தண்ணியை குடி. அடடடடடா, என் மேல எம்புட்டு அக்கறை உனக்கு. ஆமா, உன் மேல அக்கறை படுறாங்க. கடுப்பேத்தாத. என்னம்மா நீ பாசமா போனை பண்ணிட்டு இப்படி உருன்னு பேசுறிய? சும்மா லந்து பண்ணிட்டே இருக்காத. நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். நீ என்ன வேணாலும் பேசு, கேட்கறதுக்கு தானே இருக்கேன். நேர்ல பேசணும். அம்பிட்டு தானே, எங்கன்னு சொல்லு. வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் சும்மா சிட்டா பறந்து வரேன். ம், சரி, சீக்கிரம் வா. ம், ம், ம். எதுக்கு கூப்பிடுறா? அவளாவே கால் பண்றான்னா நம்ம ரூட் கிளியர் ஆகுது போலயே. ம். அப்ப என் அக்கா அங்க அழுதுகிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கால. அது என் அப்பத்தா பத்தி தான் உனக்கே தெரியுமே, புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா என் அண்ணன் மனோ நல்லவன். அவன் மதுரை நல்லா பார்த்துப்பான். மாமா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் சொல்றது அந்த வீட்ல எடுபடாதுல்ல. அதுவும் உண்மைதான். என் அப்பத்தாவை மீறி அங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறவன் நான் ஒருத்தன் தான். ஆனா என் பேச்சு அங்க செல்லவே செல்லாது. ஏன் இப்படி எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? அவங்க ஒரு தப்பு பண்ணா கூட நீங்க அவங்கள பார்த்து கேட்கவே மாட்டீங்களா? அப்படி கேட்கறதால தான் அந்த வீட்டுக்கு நான் வேண்டாதவனா இருக்கேன். என் அம்மாவும் பாவம் அப்புறாணி. இப்ப வந்த மதினி ஒன்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. என் அப்பத்தா ஆட்டம் பலிக்காது. ஆனா என்ன செய்ய, என் அம்மா மாதிரியே இந்த மதினியும் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்க. நல்லவங்க தான் நீங்க ஏமாளியும் ஆகுறாங்க. என் அக்கா கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ டென்ஷன் ஆகாத. நானும் மனோ கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் தைரியம் சொன்னா போதும், அவன் மதினியை பார்த்துப்பான். இது எல்லாமே கொஞ்ச நாள் சரியாயிடும்.